டே 3 நான் மீன் வளர்க்க சொல்லி கொடுக்க போறேன். போன வீடியோல ஃபிஷ் டேங்க் என்ன மாதிரியான சைஸ் வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். யாரும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாத்துட்டு வந்துருங்க. நீங்க ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 3 பெரிய தப்பு பண்ணுவீங்க. அது என்ன தப்புன்னு நான் இப்ப சொல்றேன். நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா ஆக்சிஜன் சப்ளை பாத்தீங்கன்னா மோட்டர் நீங்க வாங்கிட்டே வர மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு ஃபிஷ்ஷுக்கு டேங்க்ல வளர்க்கணும்னா ஆக்சிஜன் சப்ளை கண்டிப்பா தேவை. நீங்க கண்டிப்பா டேங்க் வாங்க சொல்ல ஆக்சிஜன் சப்ளை மோட்டர் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் டேங்க் வாங்க சொல்ல மொத்த அக்சசரிஸும் சேர்ந்த மாதிரியா வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸுக்கோசரம் எல்லா சைஸ்லயும் காம்போ ஆஃபரா பாத்தீங்கன்னா ஃபுல் அக்சசரிஸோட சேல் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்குன்னா வேணும்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க பண்ற செகண்ட் தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்தோடனே டிவி பக்கத்துல ஃப்ரிட்ஜ் மேலே வைப்பீங்க. தயவு செஞ்சு அந்த இடத்துல வைக்காம வேற எங்கன்னா இடத்த மாத்தி வைங்க. நீங்க பண்ற தப்புல இந்த 3வது தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோடனே உடனே புது தண்ணியை பிடிச்சி உடனே ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஃபிஷ் பாத்தீங்கன்னா உடனே சீக்கிரமா டெத் ஆயிடும். வேற எப்படி ஃபிஷ் விடுறதுன்னு கேட்பீங்க. கண்டிப்பா நீங்க மீன் விட போறீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தண்ணியை பாத்தீங்கன்னா கண்டிஷன் பண்ணணும். எப்படி தண்ணி கண்டிஷன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முகமது பெட் சொலிட்டி பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான வீடியோல நான் எப்படி தண்ணி கண்டிஷன் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். மறக்காம இந்த வீடியோவை மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அவங்க மீன் எப்படி ப்ராப்பரா வளர்க்கணும்னு கத்துப்பாங்க. நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.